நித்தியம் அல்லது சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறதான தேவனுடைய ராஜ்யத்தை மத்தேயு சுவிசேஷத்தில் மட்டும் பரலோக ராஜ்யம் என்று குறிக்கப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை மத்தேயு சுவிசேஷத்தில் மட்டும் 33 முறை 32 வசனங்களில் பரலோக ராஜ்யம் என்றே குறிக்கப்படுகிறது. மற்ற 3 சுவிசேஷங்களிலும் இந்த பரலோக ராஜ்யம் என்பதனை தேவனுடைய ராஜ்யம் என்று குறிப்பிடுகிறார்கள். காரணம், மத்தேயு சுவிசேஷம் யூதர்களுக்காக எழுதப்பட்டது. யூதர்கள் யெகோவா தேவனின் நாமத்தையோ அவர் இருக்கும் தேவ ராஜ்யத்தையோ நேரடியாக எப்பொழுதும் சொல்ல மாட்டார்கள். அந்த வார்த்தைகளை அடிக்கடி அவர்கள் யூஸ் பண்ண மாட்டார்கள். கொஞ்சம் விலகி வேறு வார்த்தைகளால் அதனை அழைப்பது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. யூதர்களுக்காக தன் சுவிசேஷத்தை எழுதிய காரணத்தினால் பரலோக ராஜ்யம் என்று எழுதுகிறார். மற்ற 3 சுவிசேஷங்களையும் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இவர் சொல்லக்கூடிய இந்த பரலோக ராஜ்யம் என்பது 49 வசனங்களில் 50 முறை தேவனுடைய ராஜ்யம் என்றே மற்ற